தமிழ் விழித்ததால் தமிழினத்தின் பண்பாடு பிழைத்தது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதனுடைய பின்னணியோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷனுடைய பின்னணி என்ன? தேவப்பிரியன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் அப்படிங்கிற அடிப்படையில தொடர்ச்சியாக அவர் பதிவிட்டு வருகிறார். அந்த அடிப்படையில முகமூடியாக இருக்கக்கூடிய இந்தி, ஒளிந்திருக்கக்கூடிய முகம் சமஸ்கிருதம் என்றும் அவருடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு ஒரு மடலா எழுதியிருக்கிறார். இந்தி என்பது ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக சமஸ்கிருதம் மேலும் சில மொழிகளால் கலந்து திரிப்படைந்ததால் உருவான மொழி என்று அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான மொழி என்றும் தன்னிலிருந்து திராவிட குடும்பத்த மொழிகளுக்கு கிளைத்திட செய்த தாய்மொழி என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தாய்மொழியை இந்தி மொழியிலோ இந்தி முன்னிறுத்தி மறைமுகமாக திணிக்க நினைக்கும் சமஸ்கிருதத்தாலோ ஒருபோதும் அதை அழிக்க முடியாது என்றும், தமிழர்களின் தனித்துவமான பண்பாட்டை சிதைக்கும் நோக்கத்துடன் பன்னெடுங்காலமாக இந்த இன பகைவர்கள் நடத்திய படையெடுப்பை இந்த மண் தொடர்ந்து முறியடித்து வந்திருப்பதாகவும், இந்த நெடிய மரபின் தொடர்ச்சிதான் திராவிட இயக்கம் என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். தமிழ் தனித்து இயங்கும் தன்மை கொண்ட செம்மொழி என்பதும் இந்தியாவின் பிற மொழிகள் போல வடமொழி ஆதிக்கத்தால் சிதைவுறாமல் என்றும் நிலைத்திருக்கும் மொழி என்பது இந்திய ஒன்றியத்தை ஆட்சி செய்பவர்களுக்கு கண்களை உறுத்தி கொண்டிருப்பதாகவும் அவர் எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மிக முக்கியமாக ஆதிக்கத்தை உணர முடியாமல் போனவர்களின் தாய்மொழிகள் கடந்த நூற்றாண்டு காலத்தில் கரைந்து போயிருப்பது என்றும் சில மொழிகளை அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார். பீகார் மாநில மக்களின் சொந்த மொழியான மைத்திலி அடுத்தடுத்த தலைமுறையினர் அறிய முடியாதபடி வழக்குறைந்தது. இந்தியாவின் பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம், இந்திதான் அந்த மாநிலத்தின் தாய்மொழி என்பது என பலரும் நினைப்போம். ஆனால் அது உண்மை அல்ல என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அதுபோல போஜ்புரி, அவதி, கன்னோஜி, கர்வாலி மற்றும் குமோனி என மண்ணின் மனிதர்களுடைய மொழிகள் அனைத்தும் இந்தி என்கிற ஆதிக்க மொழியின் படையெடுப்பின் காரணமாக சிதைந்து விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அந்த அடிப்படையில ராஜஸ்தானி, மார்வாரி, மேவோரி, மால்வி, நீதி, சாந்தலி, சத்தீஸ்கரி, கோர்பா உள்ளிட்ட மொழிகளின் பேசுவோரை கூட தேட வேண்டிய ஒரு நிலைக்கு உள்ளாகியிருப்பதாகவும், உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஹரியானா, ராஜஸ்தான் என இந்தியை ஆட்சி மொழியாக கொண்ட மாநிலங்களின் பூர்வீக மொழிகள் சிதைக்கப்பட்டு பண்பாட்டு விளிம்பங்களும் இலக்கிய செல்மைகளும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போயிருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மிக முக்கியமான ஒரு ஆதார தரவுகளோடு தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். எனவே திராவிட இயக்கம் ஏற்படுத்திய விழிப்புணர்வாலும் தொடர்ச்சியான போராட்டத்தினாலும் தாய் தமிழ் மொழி காப்பாற்றப்பட்டு தமிழர்களின் பண்பாட்டு பெருமைகள் தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட்டு இருப்பதாகவும், எனவே இதனை சீர்குலைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் மத்திய அரசு NEP என்கிற தேசிய கல்விக் கொள்கை மூலம் இந்தி சமஸ்கிருத மொழிகளை திணிக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், இதனை உணர்ந்திருப்பதால் தான் தமிழ்நாடு இதை எதிர்ப்பதாகவும், தமிழை காத்து நிற்கும் திமுகவுடன் தமிழ்நாட்டில் உள்ள பல கட்சிகளும் இணைந்து இந்தி திணிப்பை எதிர்க்கின்றன. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ்.